தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 3 லட்சம் கோடி சார். 3 lakh crore is our total budget. 3 லட்சம் கோடி போடுறோம். நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து 2,30,000 கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட். 70,000 கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ், கிராண்ட் அண்ட் எய்ட்ஸ், கடன் எல்லாம் வந்து 70,000 கோடி இருக்கு சார். இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து 44,000 கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு. அடுத்த பட்ஜெட்டுக்கு 52,000 கோடி கொடுக்குது. ஸோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 70,000 கோடி ரூபாய் சென்டர் கிவ்ஸ் யூ, 60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஸ்டேட் சப்போர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற ரெவன்யூ பாத்தீங்கன்னா 1,70,000 கோடி. எகைன் ஐம் கம்மிங் பேக் சார். ஸ்டேட் தானா சிட்டிசன் இருந்து மொபிலைஸ் பண்றது 1,70,000 கோடி, கடன் வாங்கினது 60 கோடி. ஸோ மொத்தமா ஸ்டேட்டினுடைய பொறுப்பு 2,30,000 கோடி, சென்டர் கொடுப்பது 70,000 கோடி, 3 லட்சம் கோடி. இப்ப ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற 1,70,000 கோடியில டாஸ்மார்க் மட்டுமே 45,000 கோடி. ஸோ அந்த 45,000 கோடி அப்படியே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற ரெவன்யூ வில் கம் டவுன் டு 1,10,000, 15,000. நீங்க 60,000 கோடி கடன் வாங்கின ஸ்டேட் இப்ப 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் பிரிமைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்மார்க் எவ்வளவு கஷ்டம் நம்ம தொடர்றதுன்னு. அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து 8,23,000 கோடி கடன். ஐ திங்க் பிஃபோர் 2026 வில் டச் 10 lakh crore டெப்ட். இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கோம். 2026 தேர்தலுக்கு முன்பு 10 லட்சம் கோடி ரூபாய் டெப்ட் நம்ம தொட போறோம். இப்ப டாஸ்மார்க் நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம். ஆமா சார், பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம். எப்படி சார்? டே 1 nobody in their right mind can close டாஸ்மார்க். நேரா வந்தோடனே கருணாகராஜன், எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், உமானந்த அக்கா அல்லது நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே 1ங்க நம்ம சொல்லியாச்சுங்க, டே 1 எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்ட டாஸ்மார்க்ல முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க. சார், டே 1 யூ க்ளோஸ் டாஸ்மார்க் வில் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் தென் ஓனிங் அ டாஸ்மார்க். டாஸ்மார்க் திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும். காரணம் ஆய்வு சொல்லுது சார், 18 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ்க்குள்ள 19% அடிக்டா இருக்காங்க. So day 1 you close the Tasmark, you will create so many societal problems. People are addicts, people are drunk. அவங்கள வந்து நீங்க day 1 எங்க அனுப்புவீங்க? So நான் Tasmark எங்க proposal பல இடத்துல சொல்றது, year 1 1/3 will go, year 2 2/3 will go, year 3 100% will go. இப்போ 1/3 போயிருச்சு, 2/3 போயிருச்சு, 100% போயிருச்சுன்னா year 1 தமிழ்நாடு ஃபுல்லா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஒரு தாலுக்குக்கு ஒன்னாச்சு ஓபன் பண்ணணும் சார். parallelly this has to go. So parallelly டி அடிக்ஷன் சென்டர் நடக்கணும். You got to de-addict him and send that person out. இது ஒரு பக்கம் parallel நடந்துட்டே இருக்கணும் சார். டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ், you have to rebalance, you have to send them somewhere. அது நீங்க HRNC வேற மூடுறேன்னு சொல்றீங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணணும். So they also have to go. யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார், யூ ஹேவ் டு ரீபேலன்ஸ் தேம். இந்த ரெண்டு வேலையும் பேரலா நடக்கணும். ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே 1 ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் 15,000 crore ரெவென்யூ. இப்போ இது ஒரு பார்ட் சார். ஸோ நாங்கள் டீட்டெயிலா வேலையெல்லாம் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார். நிறைய ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டு ஒரு 350 பேஜ் டாக்குமெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் பிஜேபி வெப்சைட். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது மை கைண்ட் ரெக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ, யூ ஷுட் கோ டு தமிழ்நாடு பிஜேபி வெப்சைட், டவுன்லோட் கள்ளுக்கடைகளை திறந்தால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒரு 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம். ஒரு பணமரத்தை கால்குலேட் பண்ணி சார், தமிழ்நாட்டினுடைய மொத்த பணமரத்தை கால்குலேட் பண்ணி, ஈல்டு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி, அதுல 20% மைனஸ் பண்ணி 138 பொருட்கள் எடுத்திருப்போம். அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்து சார், we have said we will generate 1,05,000 crore. கள்ளுக்கடையும் கல்லு இல்லாம 137 தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல 1,05,000 கோடி ஜெனரேட் பண்ண முடியும். இது சும்மா ஐவாஷ் சார். இது ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார். 44,000 கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 1 லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது. நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட். அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க. இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்ட்ல ஆட் எல்லாம் போட்டு வர்றாருல்ல சார், அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. லுக் அட் தேர் சேல்ஸ், லுக் அட் த ரெவென்யூ தே ஜெனரேட். 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு.
திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும். ஸோ 44% ஆஃப் டாஸ்மார்க்ஸ் ஆஃப் டேக், நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார், பட் எங்ககிட்ட இருக்கு, அவங்க பப்ளிக்கா டிஸ்பிளே பண்றதில்ல. நீங்க எடுத்துக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 2 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்க பார்க்கணும். 5300 கடைகள், எப்படி பேலன்ஸ் ஷீட், சேலரி எவ்வளவு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு, டிஸ்டிலரி எவ்வளவு, ரா மெட்டீரியல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க. யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ லுக் அட் த டாஸ்மார்க் மாடல். 44% டாஸ்மார்க்கினுடைய சேல்ஸ், it comes from 3 companies which are directly owned by DMK people. Directly owned by, இதெல்லாம் நம்ம எம்ஆர்ஓ டிஃபமேஷன் சுட் போதல்ல சார், வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்ல கொடுப்போம். யூ வில் see 3 பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க்கினுடைய 44% சேல்ஸ். அதனால் 100% டாஸ்மார்க்கை மூடி ஆகணும் சார். 100% கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும். 100% டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இட் இஸ் 100% டூவபிள். அதுவும் நல்ல ஆடிட்டர் இல்ல சார், நீங்களாம் ஆடிட்டர். ஐ எம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ, சம் MBA ஃபெலோ. எங்க டீமே உட்கார்ந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா, ஆல் ஆஃப் யூ ப்ரொஃபஷனல்ஸ், யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட். தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே, டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்கல்ல சார். இதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லை. அதை 2026 உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்ல நம்முடைய கள்ளுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்க பார்க்கணும். முதலமைச்சருக்கு நாங்க அனுப்பிச்சோம், 2 காப்பி அனுப்பிச்சோம். We asked a time from the Honorable Chief Minister. We said the expert committee will come and sit with you. We will debate and discuss. It is eminently doable. எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம், நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோம். இஸ் எட் டு கிவ் டைம். கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்திருக்கோம், ஒரு காப்பி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம் சார்.